யாராவது உங்கள சந்திக்கிறதுக்கு வரப்போறாங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க, வர முந்தி ஒரு மெசேஜ் ஒண்ட போட்டுருங்க. மிஸ் பண்ணிறவானம் அப்படி சொல்றீங்க. இப்ப இத எப்படி இங்கிலீஷ்ல நீங்க சொல்ற? அல்லது இது மாதிரி விஷயங்கள எப்படி நாங்க இங்கிலீஷ்ல சொல்றத தான் இன்றைக்கு நான் ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் லெசன் ஒண்ட உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதாவது ஒரு விஷயத்த செய்ய தவறிவிட வேண்டாம் என்று இங்கிலீஷ்ல இப்படி சொல்றேன். ஒரு விஷயத்த செய்ய தவறிவிட வேண்டாம் என்று சொல்லணும். உதாரணமா எக்ஸாம் இருக்குது. நீங்க அந்த லெசன பார்க்க மிஸ் பண்ணிறவானம். விளங்கித்தானே? அடுத்தது இந்த நோய டாக்டர்ட்ட காட்ட தவறிவிட வேண்டாம். மிஸ் பண்ணிறவானம். இப்படி சொல்ற விஷயங்கள எப்படி இங்கிலீஷ்ல லேசா சொல்றன்ற விஷயத்த நான் இன்றைக்கு சொல்லப் போறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரோ உங்கள பார்க்க வராங்க. நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க எப்படி? வர முந்தி எனக்கு ஒரு மெசேஜ் ஒண்ட நீங்க ட்ராப் பண்ண மிஸ் பண்ணிறவானம். அப்போ எப்படி சொல்றேன்னு கேட்டா இத இங்கிலீஷ்ல டோன்ட் ஃபெயில். டோன்ட் ஃபெயில் டு. எப்படி சொல்றேன்? டோன்ட் ஃபெயில் டு. டோன்ட் ஃபெயில் டு. Don't fail to drop a message. Don't fail to drop a message. Drop a message என்று சொன்னால் ஒரு மெசேஜ் ஒன்று வைங்க, இல்லாட்டி மெசேஜ் ஒன்று அனுப்புங்க, இல்லாட்டி மெசேஜ் ஒன்று போடுங்கன்னு மீனிங். அப்போ நீங்கள் மெசேஜ் ஒன்று போட தவறிவிட வேண்டாம். அப்போ மெசேஜ் ஒன்று போடுறதுக்கு ட்ராப் அ மெசேஜ். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ட்ராப் அ மெசேஜுக்கு முன்னால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற டோன்ட் ஃபெயில் டு ட்ராப் அ மெசேஜ் இப்படி நாங்கள் சொல்லணும். அப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற விஷயம் டோன்ட் ஃபெயில் டு அப்படின்ற விஷயத்தை நாங்கள் எப்படி வளமையாக நாங்கள் பாவிக்கிறன்றது தான் மிக லேசாக நாங்கள் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த நோயை இல்லாட்டி இந்த பிரச்சனையை இல்லாட்டி நீங்கள் டாக்டரை காண்றதுக்கு மிஸ் பண்ணிடவானம், தவறிவிட வேண்டாம். அப்போ எப்படி சொல்கிற? டாக்டரை சந்திக்கிறதுக்கு சி அ டாக்டர்னு சொல்கிற, சி அ டாக்டர். அப்போ டோன்ட் ஃபெயில் டு சி அ டாக்டர். டாக்டர் ஒன்றை சந்திக்க மறந்துடவானம். அதே போல் எல்லாரையும் இன்வைட் பண்ண மறந்துடவானம். இல்லாட்டி எல்லாரையும் இன்வைட் பண்ண தவறிவிட வேண்டாம். இப்போ எப்படி சொல்ல போகிறோம்? அப்போ எல்லோரையும் இன்வைட் பண்ணதுக்கு என்ன சொல்கிற? இன்வைட் எவ்ரி ஒன். இன்வைட் எவ்ரி ஒன். அப்போ தவறிவிட வேண்டாம். டோன்ட் ஃபெயில் டு இன்வைட் எவ்ரி ஒன். டோன்ட் ஃபெயில் டு இன்வைட் எவ்ரி ஒன். வர தவறிவிட வேண்டாம். அப்படி வந்துடாமல் மட்டும் ஈக்காத. இப்படி சொல்கிறேன். பேற்றாமல் ஈந்திராத, போயிடாமல் இருந்து விடாதே, அனுப்பாமல் இருந்து விடாதே, சொல்லாமல் இருந்து விடாதே. இந்த இந்த நாங்கள் வளமையாக இந்த அமைப்பில் பேசுகிற எல்லாத்துக்குமே இந்த டோன்ட் ஃபெயில் டுன்றதை பாவிச்சு அந்த மீதி வார அந்த ரெஸ்ட் சென்டென்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா சரி. அப்போ எப்படி பார்ப்போம்? கொஞ்சம் பார்ப்போம். நேரத்தோடு தூங்காமல் இருந்து விடாதே. நேரத்தோடு தூங்காமல் இருந்து விடாதே. அப்போ டோன்ட் ஃபெயில் டு ஸ்லீப் ஏர்லி. டோன்ட் ஃபெயில் டு ஸ்லீப் ஏர்லி. விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்து விடாதே. அப்போ கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு கன்ஃபார்ம் மீ. எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்து விடாதே. அப்போ எனக்கு அறிவிக்காமல் இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு இன்ஃபார்ம் மீ. டோன்ட் ஃபெயில் டு இன்ஃபார்ம் மீ. அனுப்பாமல் இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு சென்ட். மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு ரிப்ளை மை மெசேஜ். டோன்ட் ஃபெயில் டு ரிப்ளை மை மெசேஜ். போகாமல் இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு கோ. சாப்பிடாமல் இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு ஈட். உங்களோட லஞ்சை டைமுக்கு எடுக்காமல் இருந்து விடாதே. Don't fail to take your lunch on time. Don't fail to take your lunch on time.
இந்த புக்கை வாசிக்காமல் இருந்து விடாதே. அப்போ இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு ரீட் திஸ் புக். டோன்ட் ஃபெயில் டு ரீட் திஸ் புக். இந்த ஹோம்ஒர்க்கை டீச்சர்கிட்ட காட்டாமல் இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு ஷோ திஸ் ஹோம்ஒர்க் டு த டீச்சர். டோன்ட் ஃபெயில் டு ஷோ த ஹோம்ஒர்க் டு த டீச்சர். எப்படி வரும்? டோன்ட் ஃபெயில் டு ஷோ த ஹோம்ஒர்க் டு த டீச்சர். விளங்கிச்சுதானே? அப்போ கதவை மூடாமல் இருந்து விடாதே. அப்போ எப்படி கதவை மூடுறதுக்கு சொல்கிற? க்ளோஸ் த டோர். அப்போ இருந்து விடாதே. டோன்ட் ஃபெயில் டு க்ளோஸ் த டோர். 10 மணிக்கு முந்தி கேட்டை மூடாமல் இருந்து விடாதே. அப்போ இருந்து விடாதேக்கு சொல்கிற டோன்ட் ஃபெயில் டு க்ளோஸ் த கேட் பிஃபோர் 10 o'clock. எப்படி சொல்கிற? டோன்ட் ஃபெயில் டு க்ளோஸ் த கேட் பிஃபோர் 10 o'clock. இது விளங்கிச்சு தானே? அப்போ ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்து விடாதே, செய்ய தவறிவிட வேண்டாம் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் எதையும் சொல்லிடுவோம். அப்போ அதை பாவிக்கிறதுக்கு அந்த ஃப்ரேஸை நாங்கள் பாவிக்கிறது வந்து டோன்ட் ஃபெயில், டோன்ட் ஃபெயில் டு. அப்போ அதோட அங்கால தேவையான விஷயங்களை போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை அல்லது நீங்கள் சொல்ல போகிற அந்த குறித்த விஷயத்தை செய்ய தவறிவிட வேண்டாம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. இந்த லெசன் விளங்கிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.